நாம் யாரும் எழுந்து நிற்போம். அந்த சமூகத்தில் புதிய கிருபைக்காக, இந்த நாளின் கிருபைக்காக அதனுடைய சமூகத்தை கேட்போம். ஆண்டவரை புது கிருபையால் எங்களை அலங்கரிக்கிற தேவன், இந்த நாளின் ஆசீர்வாதத்தை தேவன் எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. 7வது நாள் ஆண்டவரை இந்த கிருபையை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். இந்த நாளிலே இந்த பூரண கிருபையால் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக என்று கேட்போம். ஆண்டவரை கிருபை சகல ஆசீர்வாதங்களையும் செழிப்பான வாழ்வையும் தருகிறது. இந்த கிருபையை நாங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். வழி நடத்துகிற இந்த தேவ கிருபையை அதிகமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உதவி செய்வீராக. அந்த கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அதிகமாய் நாங்கள் அதை பெற்று எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க கிருபை செய்ய. சமாதானம் தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது ஆண்டவரே. நீடிய வாழ்வை எங்களுக்காய் மாற்றி தருகிறது, நீதிமானாய் மாற்றுகிற தேவ கிருபை ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்து இந்த கிருபையால் நிரப்புவீராக. கிருபையால் எங்களை நிரப்புவீராக. தகுதி இல்லாத எங்கள் மேல் ஆண்டவரே கிருபையாய் இருப்பீராக என்று கேட்போம். கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம்முடைய கிருபை வேண்டும் நாதா. ஆராதனையில் கிருபை வேண்டும் நாதா. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம்முடைய கிருபை வேண்டும் நாதா. கிருபையை வாஞ்சிக்கிறோம், பூரணமாய் எங்கள் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. காயத்தமாக நாம் பாடல் தாளிலே 24வது பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. பாடல் தாளிலே 24வது பாடல். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் வடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சொல்லை மற்றனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் மற்றனம் தாவீதின் தேவன் நமக்கு. மண் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. மண் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம்.
ரட்சிக்க வந்தும் முற்றடி தன்னை தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை எங்கும் உள்ளதே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை எங்கும் உள்ளதே இவர் கிருபை எங்கும் உள்ளதே அவர் கிருபை எங்கும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாடினில் அவரின் பாதையில் ஒளியா காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாடினில் அவரின் பாதையில் ஒளியா நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை எங்கும் உள்ளதே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை எங்கும் உள்ளதே இவர் கிருபை எங்கும் உள்ளதே அவர் கிருபை எங்கும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் வெள்ளம் பொழுந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நேமியா ஆவியை அளித்தே வெள்ளம் பொழுந்தை நம்பிக்கை தைரியம் நீத்தாரே அவர் கிருபை எங்கும் உள்ளதே நம்பிக்கை தைரியம் நீத்தாரே அவர் கிருபை எங்கும் உள்ளதே இவர் கிருபை எங்கும் உள்ளதே அவர் கிருபை எங்கும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதானே நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதானே அவர் நல்லவர் அவர் துதியுங்கள் அவர் கிருபை எங்கும் உள்ளதே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை எங்கும் உள்ளதே இவர் கிருபை எங்கும் உள்ளதே அவர் கிருபை எங்கும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நம்முடைய சன்னிதானத்துக்கு வந்து ஒரு கிருபைக்காக நாங்கள் காத்திருக்க தேவன் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அளவில்லாத கிருபை, தப்பு வைத்த கிருபை நன்றி செலுத்துகிறோம். நெருக்கப்பட்ட நேரங்கள், ஒடுக்கப்பட்ட காலங்கள், எல்லா காலங்களிலும் உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை இதுவரை எங்களுக்காக யுத்தம் செய்து இதுவரை எங்களுக்காக சகலவற்றையும் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவோ சூழ்நிலைகளில், அக்னியான சூழ்நிலைகள், காரிருள் போன்ற கஷ்டங்கள், அநேக சூழ்நிலைகள் நாங்கள் கடந்து வந்தாலும் தீங்கு அணுகாதபடி அந்த கிருபை எங்களை காத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். என்றுமுள்ள கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் மாறாதவர். பூரண கிருபையால் எங்களை நிறைத்து உங்கள் வார்த்தைகள் மத்தியில் வெளிப்படட்டும். அந்த கிருபையால் நாங்கள் நிறைந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசுவின்
இந்த நாளிலும் கிருபையை குறித்து அவருடைய சமூகத்திலே தியானிக்கவும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவும் வந்திருக்கிற எல்லாரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருந்து பெருகுவதாக. கிருபையை குறித்து நாம் இந்த நாளிலும் 7வது முறையாக 7வது நாளாக இந்த காரியத்தை தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். தேவ கிருபை நம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து பெருகட்டும். இந்த நாளிலும் தேவ கிருபையை நம் அனைவரோடும் கூட ஆண்டவர் தந்து பூரணப்படுத்தி நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாங்க. அறிவிப்பு: இன்று மாலை 6:30 மணிக்கு திருமதி டெய்சி அவருடைய இல்லத்திலே ஜெப கூட்டம் நடைபெறும். ஜெப கூட்டத்தில் கலந்து கொள்ள அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். கிருபை குறித்து நாம் அதிகமாக தியானிக்கிறோம். சங்கீதம் 116வது சங்கீதம் 5ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இந்த கிருபை சங்கீதம் 116:5. கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர். நம்முடைய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கிருபை நிறைந்தவர், கிருபை உள்ளவர், கிருபை நிறைந்த தேவனாய் இருக்கிறார் என்று. இன்னும் 145 8வது வசனம், சங்கீதம் 145 8. மிகுந்த கிருபையும் உள்ளவர். அங்கே கிருபை நிறைந்தவர் என்று பார்த்தோம், இங்கு மிகுந்த கிருபை என்று பார்க்கிறோம். 103வது சங்கீதம், சங்கீதம் 103 11வது வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அவருடைய கிருபை பெரிதான கிருபை. பாருங்கள், அளவில்லாத கிருபை, அதிகமான மிகுந்த கிருபை, நிறைந்த கிருபை, பெரிய கிருபை என்று அதிகமாய் கிருபை தருகிறார் என்று அப்போஸ்தலர் எழுதுகிறார். ஒவ்வொரு காரியங்களும் நாம் பார்க்கிற போது இந்த அளவில்லாத கிருபையை தருகிறார். மிகுந்த கிருபை, நிறைந்த கிருபை, பெரிய கிருபைகளை நமக்கு தருகிறார். இந்த கிருபையில நாம் வளர வேண்டும். இந்த கிருபையில நாம் வளர வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலும் நாம் அதை தான் தியானிக்க இருக்கிறோம். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 6வது வசனம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். பாருங்கள், கர்த்தர் கிருபையால் உங்களை நடத்துவாராக என்று சொல்கிற இந்த வேத வார்த்தையை பார்க்கிறோம். அவர் கிருபையால் உங்களை நடத்துவாராக. கிருபையாய் உங்கள் பாதைகளிலே, கிருபையாய் உங்கள் வாழ்க்கையிலே சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து நடத்துவாராக, உண்மையுமாய் நடத்துவாராக என்று பார்க்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிற கிருபை அது தனியாய் வருவதில்லை. கிருபை சத்தியம், கிருபை உண்மை, அநேக காரியத்தை அது நம்மோடு கூட கூட ஆசீர்வாதங்களே அது கொண்டு வருகிறது. ஆகவே இங்கு வார்த்தை சொல்கிறபடி நீங்கள் இந்த காரிய கர்த்தர் உங்களை கிருபையையும் பாருங்கள் நடத்துவாராக, கிருபையாய் நடத்துவாராக என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். அப்ப கிருபையிலே வளர வேண்டும். எப்போதும் கிருபை நமக்கு அதிகமாய் வேண்டும். இது மிகுந்த கிருபை, ஆச்சரியமான கிருபை, அளவற்ற கிருபை நமக்கு வேண்டும். கிருபை நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த கிருபை குறித்து தியானிக்கிறேன்னா இந்த பூரண கிருபைக்கு இடம் கொடுப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே இந்த நாட்கள் முடிவதற்கு முன்பதாக, இந்த 2 நாட்கள் முடிவதற்கு முன்பதாக அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்விலே பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். என்னென்ன காரியங்கள் எல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறோமோ, என்னென்ன காரியங்களில் ஆச்சரியத்திற்காக காத்திருக்கிறோமோ, இந்த காரியங்களுக்கெல்லாம் நிறைவை காத்திருக்கிறோமோ, அதுல கர்த்தர் அதிசயமானதை நம்முடைய கண்கள் பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். அதுதான் கிருபை. அவர் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் முடியாதது என்று சொல்லும் அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்துவார். தேவ கிருபை. இந்த கிருபையால் நம்ம எல்லாரையும் நடத்தட்டும். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனம். யாத்திராகமம் 33:17. பாருங்கள், மோசேக்கு கர்த்தர் அழைத்து அவர் இந்த கிருபையால் நடப்புகிறார். அதனால பாருங்கள், அவருக்கு இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அந்த நடத்துவதற்கு என்ன தகுதி இருந்தது என்றால், ஜனங்களை வழி நடத்துவதற்கு அவர் பெரிய ஞானம் இல்லாதவர், ஒருவேளை திக்குவாயும் மந்தநாமம் உள்ளவர் என்று தன்னையே அவர் சொல்லுகிறார். ஒழுங்காய் பேசுவதற்கும் ஜனங்களுக்காய் முன்னின்று நடத்துவதற்கும் ஒரு தகுதி ஒரு கிருபை இல்லாத ஒரு மனுஷன். ஆனாலும் பாருங்கள், அதை நடத்துவதற்கு ஆண்டவர் பெரிய கிருபையை தந்தார். அவரை தலைவராய் ஏற்படுத்தி அவரை கொண்டு இந்த ஜனங்களை நடத்துவதற்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை கொண்டார்.
என்னால் ஒன்றுமில்லாத நான் எப்படி போய் பேசுவேன் என்ற இந்த மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டு மேல் நிறுத்தினார். அதுதான் தேவ கிருபை. பாருங்கள், அநேக வேளைகளில் பாடுகள் நமக்கு வரும். ஏன் பாடுகள் வருகிறது என்றால், நாமும் மற்ற ஜனங்களும் அந்த தேவ கிருபையை அறிந்து கொள்ள, இந்த பாடுகளுக்கு மத்தியில தான் கர்த்தர் நமக்கு நமது கிருபையை விளங்க பண்ணுகிறார். உபத்திரவத்திற்கு மத்தியில தான் இன்னும் நாம் அவரை கிட்டி சேருகிறோம். அப்போதுதான் தேவ கிருபை விளங்குகிறது. நாம் அப்பதான் உணர்ந்து கொள்ளுகிறோம், உபத்திரவத்திலும் கூட கர்த்தர் இவ்வளவு கிருபையா இருக்கிறார் என்று. மோசேக்கு அந்த கிருபை போகிற வரைக்கும், அந்த 70 பேருக்கு போகிற வரைக்கும் அந்த கிருபையினுடைய அருமை புரியவில்லை. கிருபையை குறித்து அவர் சிந்திக்கவும் இல்லை. கிருபை எங்களுக்கு கொடுக்காமல் போனது என்ன என்று சொன்னார். அவரிடத்திலிருந்து 7 பேருக்கு கொடுக்க 70 பேரை தெரிந்து கொண்டு அந்த அபிஷேகம் அப்படியே போகிறது. பாருங்கள், கிருபையின் ஆவி இப்பதான் புரிகிறது. எவ்வளவு பெரிய கிருபையை ஆண்டவர் தன் மீது வைத்திருந்தார். கிருபையை போக்கடித்து விட்டார். பாடுகளுக்கு மத்தியில ஆண்டவர் பெரிய ஒரு கிருபை நமக்கு தருவார். நமக்கு அநேக காரியங்கள் பாடுகளாய், உபத்திரவங்களாய், அநேக காரியங்கள் நமக்கு சோர்வுகளை கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம் ஒவ்வொருவரையும் இது நன்மையாய் மாறப்படுவார். இந்த பாடுகள் நமக்கு எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். பாருங்கள், உலகத்தின் காரியம் சத்துரு இவ்வளவாய் நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் அது செயலிழந்து போகும்படியாக ஒரு கிருபை செய்வார். பாருங்கள், ஒரு சபையிலே இரவு நேரத்தில் ஜெப கூடுகைகள் நடைபெறும். பாருங்கள், அதே போல ஒரு முன்னிரவு ஜெபம் நடைபெற்றது. 1 மணி வரைக்கும் இந்த ஜெபம் நடைபெற்று அதில் தூரத்தின் அந்த வெளிப்பகுதிகளுக்கு அநேகர் செல்ல வேண்டும். ஆகவே எல்லாரும் ஜெபித்து விட்டு அதே இடத்துல அந்த ஆலயத்தின் பின்பகுதியிலே எல்லாரும் படுத்துக் கொள்வார்கள். பாஸ்டரும் அவருடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடியால் அவர் சென்று விடுவார். காலையில 5:30 மணிக்கு எல்லாரும் அதற்கு பின்பதாக தங்களுடைய வீடுகளுக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அதே போல 1 மணிக்கு ஜெபம் முடிந்தது. எல்லாரும் பின்பதாக போய் படுத்துக் கொண்டார்கள். அதிகாலையிலே சீக்கிரமாய் போக வேண்டும் என்று சொல்லி 5 மணிக்கு எல்லாரும் விழுந்திருந்தார்கள். தங்களுடைய புறப்பட்டு போகலாம் என்று ஒரு பெரிய ஒரு ஆலயம், பெரிய ஒரு வாசல். அந்த பெரிய கதவை திறந்து பார்த்தால் முன்பதாக 5 மந்திரவாதிகள் நின்று கொண்டு ஏதோ அந்த ஆலயத்தை பார்த்து செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த ஆலயம் தடைபட வேண்டும், அந்த ஆலயம் செயல்படக்கூடாது, ஊழியங்கள் தடைபட வேண்டும் என்று முன்பதாக நின்று செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் இவர்கள் வெளியே வருகிறதை பார்த்து அவர்கள் ஓடி போனார்கள். ரொம்ப நேரம் செய்து கொண்டிருந்தவர்கள், என்ன நடைபெற்றது? ஊழியம் நின்று போனதா? ஊழியம் அழிந்து போனதா? ஒன்றும் நடக்கவில்லை. ஊழியம் இன்னும் பெறுகிறது. கர்த்தர் தமது கிருபையை வைத்தால் சத்துரு எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு நமக்கு வருத்தத்தை, கஷ்டத்தை கொண்டு வந்து விடலாம், வியாதிகளை கொண்டு வரலாம், போராட்டத்தை கொண்டு வரலாம் என்று நினைத்தாலும் எதுவும் செயல்படாது. கிருபை நம்மை அதை காத்து கொள்ளும். கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறதா இருக்கிறது. புலம்பல் 3வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, முடிவில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறார், காலை தோறும் அந்த கிருபைகள் புதியவைகள், புதிய கிருபை. நிர்மூலம் ஆகாது நம்ம இங்க இருக்கிறது ஆண்டுடைய கிருபை. சத்துரு எவ்வளவோ பிரயத்தனங்களை செய்கிறார், எவ்வளவோ முயற்சிகள் நம்மை அழிப்பதற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்கள், நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எவ்வளவோ தடைகள், நம்முடைய வேலைக்கு, நம்முடைய தொழிலுக்கு, ஒவ்வொரு காரியத்திலையும் பிள்ளைகளுடைய காரியங்களை எவ்வளவாய் தடைகளை நாம் சந்தித்தோம். ஆனால் நிர்மூல ஆகாது இருக்கிறது ஆண்டுடைய சுத்த கிருபை. இந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. நெகேமியா 9வது அதிகாரம் 31ஆம் வசனம். நெகேமியா 9:31. ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலம் ஆக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். மிகுந்த இரக்கத்தின்படி நிர்மூலமாக்காமல் அவர்களை கைவிடாமலும் இருந்தார். நம்ம ஒவ்வொருவரையும் அப்படித்தான் அந்த நடத்தி இருக்கிறார். நிர்மூலமாகாமலும் நம்மை கைவிடாமலும் இருந்து கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். கடைசி பகுதி சொல்லுகிறது, நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். மிகுந்த கிருபை உள்ளவர். அவருடைய கிருபை பெரிதான கிருபை. இதுதான் ஒவ்வொருவரையும் நடத்தி இருக்கிறார். கைவிடவில்லை. எத்தனையோ காரியங்கள் சத்துரு நமக்கு விரோதமாய் செயல்பட்ட போது கூட எப்படியாவது இந்த வியாதியை கொண்டு விடலாம், எப்படியாவது இந்த கஷ்டத்தை கொண்டு வந்து விடலாம், எப்படியாவது இந்த போராட்டத்திற்கு நடத்தி விடலாம் என்று எவ்வளவாய் நினைத்து பார்த்தார். அந்த எந்தையும் கர்த்தர் அதை ஜெயிக்க விடாமல் தமது கிருபையால் நடத்தி நம்மை வழி நடத்துகிற கைவிடாத தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நம்மை நிர்மூலமாகாத காத்த தேவ கிருபை. சங்கீதம் 89:24ஆம் வசனம். சங்கீதம் 89:24ஆம் வசனம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும்.
என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும், என் கிருபை அவனோடு இருக்கும், அவனுடைய கொம்பு உயரும். பாருங்கள், அவருடைய கிருபை நம்மோடு கூட, நம்மேல அவருடைய கிருபை இருக்கிற போது உயர்வை தருகிறார், வளர்ச்சியை தருகிறார் கர்த்தர். அதுதான் இந்த கிருபை நிமித்தமாக நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள். உயர்வு நமக்கு வருகிறது, வேலையிலே உயர்வை தருகிறார், செய்கிற பணிகள் ஸ்தலம் ஒவ்வொரு காரியத்திலையும் உயர்வை தருகிறார், ஊழியத்திலே உயர்வை தருகிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் உயர்வை தருகிறார். ஒவ்வொன்றிலும் கர்த்தர் நமக்கு உயர்வை தந்து வழி நடத்துகிறார். கொம்பை உயர்த்துகிற தேவன் என்று வசனம் சொல்கிறது. அவர் கிருபை என்னோடு இருக்கிறது, அவனோடு இருக்கும், அவன் கொம்பு உயரம் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். கிருபை பெற்றவர்களாய் நாம் இருக்கிற போது சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும். அவர்கள் ஒரு ஊழியர் அவருடைய பணி ஸ்தலங்களுக்கு தன்னுடைய கிராமத்திலே அவர் ஊழியர் செய்து கொண்டு அருகாமையில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஊழியத்திற்கு போவதுண்டு. அது கிராமம் என்பதனாலே ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நாட்டாமை என்று ஒரு தலைவரை வைத்திருப்பார்கள், ஊர் தலைவராக. ஒரு கிராமத்திற்கு அவர் போகிற போது அத பௌர்ணமி அன்று, அமாவாசை அன்று ஊர் கூட்டம் நடைபெறும். எல்லாரும் அந்த ஊர் கூட்டத்தில் இரவு பங்கு பெற வேண்டும். அப்போ ஒரு நாள் கூட்டத்தில் சொல்லிவிட்டார்கள், இந்த ஊழியர், இந்த குறிப்பிட்ட மனுஷர் நம்முடைய ஊருக்குள் அவர் வரக்கூடாது, வந்தால் அவரை ஊழியத்தை குறித்து எல்லாம் சொல்லி எல்லாரையும் அவர் தன் பக்கமாக இழுத்துக் கொள்வார், யாரும் அவரை ஊருக்குள் விடக்கூடாது என்று சொல்லி அவர் தீர்ப்பை சொல்லிவிட்டு வைத்திருந்தார். ஒரு கட்டளை கொடுத்திருந்தார், அவரை ஊருக்குள் யாரும் விடக்கூடாது, யார் வீட்டிற்கும் அவர் செல்லக்கூடாது என்று. பாருங்கள், அதற்குள்ள இந்த கிராமத்துக்குள்ள இருந்து 1-2 விசுவாசிகள் அவரிடத்தை சொன்னார்கள், கிராமத்தில் இப்படி ஒரு தடை உண்டாகிச்சு ஐயா, நீங்கள் வர வேண்டாம் என்று ஊழியத்தை சொல்லிவிட்டார்கள். அவரும் அதே போல வரவில்லை, சரி என்று சொல்லி ஜபித்துக் கொண்டே இருந்தார். 6 மாதங்கள் கடந்து விட்டது, வரவில்லை. ஒரு நாள் அப்படியே கிராமங்கள் தோறும் இந்த ஊழியத்துக்கு போய் கொண்டிருக்கிற போது திடீரென்று இந்த கிராமத்திற்குள் தெரியாமல் வந்துவிட்டார். அவர் மறந்து போய் 6 மாதம் கழித்து இந்த கிராமத்திற்குள் வந்து ஊழியத்து நிமித்தம் உள்ளே வந்து விட்டார். இரவு சாயங்கால நேரம் ஒரு மரத்தடி முழுவதும் திரளான கூட்டம், ஆண்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். இதன் உடன் ஊழியர் தான் சொன்னார், ஐயா வந்து மாட்டிக்கொண்டோம், இவர் வரக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள், நாம் நேரடியாக அவர்கள் கையிலே வந்து மாட்டிக்கொண்டோம் என்று. உடனே சொன்னார், நாம் அப்படியே போய்விடலாம், அவர்கள் கூட்டி ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு முக்கியமான தீர்ப்புக்காக இருக்கிறார்கள், ஏதோ ஒரு காரியத்தை நடந்து கொண்டிருக்கிறது, நாம் போய்விடலாம் என்று திரும்பினார்கள். அந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்த ஒரு பெரிய பிரச்சனை, பல நாட்களாய் அதில் இருந்த பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி உட்கார்ந்து இருந்தார்கள். நாட்டாமை பார்த்தார், இவர்கள் 2 பேரும் போகிறதை பார்த்து கூப்பிட்டு, அது சார் 2 பேரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். 2 பேரும் வந்தார்கள். இந்த ஊழியரை அழைத்தாராம், நீங்கள் என் பக்கத்தில் உட்காருங்கள், நீங்கள் சொல்வதுதான் இன்னைக்கு தீர்ப்பு, இவர்கள் என்ன பிரச்சனை என்று நீங்கள் விசாரியுங்கள், இது பல நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிற பிரச்சனை, நீங்கள் சொல்வதுதான் இன்னைக்கு தீர்ப்பு என்று அவருக்கு அருகாவில் உட்கார்ந்து விட்டார். எந்த இடத்துல வரக்கூடாது என்று சொல்லி கட்டளை யாரால் பிறப்பிக்கப்பட்டதோ அந்த மனுஷன் அழைத்து தன் பக்கத்தில் உட்கார வைத்து, நீர்தான் இன்றைக்கு நாட்டாமை, நீர் சொல்வதுதான் தீர்ப்பு என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா! இது தேவ கிருபை. உண்மையாய் நடந்த ஒரு நம்முடைய தமிழகத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இது சில மாதங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம். பாருங்கள், இது தேவ கிருபை அப்படி மாற்றுகிறது. இந்த ஊழியர் அதே போல அங்க நின்று காரியத்தை விசாரித்து நாட்டாமைக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்து, அவர் தீர்ப்பு சொல்லவில்லை, அது அவருடைய பணி அல்ல, ஆலோசனை கொடுத்து வந்தார். அவருடைய கிருபையால், அவருடைய ஞானத்தால் ஆலோசனை கொடுத்து வந்தார். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 40வது வசனம். லூக்கா 2:40. இயேசு வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டது. இயேசு வளர்ந்து ஆவியில பலன் கொண்டார், கிருபை அவர் மேல் இருந்தது. கடைசி வசனத்தை பாருங்கள், 52. அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷத்திலும் அதிகமாய் விருத்தி, தேவ கிருபையில அதிகமாய் இயேசு விருத்தி அடைந்தார். பாருங்கள், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் கொள்ள வேண்டிய காரியம். ஆவியில பலன் கொள்ள வேண்டும், கிருபை நம்ம மேல் இருக்க வேண்டும். நம்ம மேல் தேவ கிருபை இருந்தால் சகலமும் நாம் சுதந்திரிக்க முடியும். நமக்கு விரோதமாய் தடைகள் போட்டிருந்தாலும் அந்த தடைகளுக்கு மத்தியில நியாயாதிபதியாய் உட்காரும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 6:8. நோவாவின் காலத்துல எல்லாரையும் அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொன்ன போது இந்த மனுஷனுக்கு கர்த்தரிடத்துல ஒரு கிருபை கிடைத்தது. அவன் மேல் ஒரு கிருபை இருந்ததை பார்க்கிறோம். எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள், இவனும் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும்.
ஆனால் கிருபை கிடைக்கும்படி ஆண்டவர் அவங்க உதவி செய்கிறதை பார்க்கிறோம். அந்த ஆபத்துகள் ஏராளமான இந்த உலகத்துல பாடுகளை நாம் கடந்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் பாருங்கள் செய்திகளை கேட்கிறோம். எத்தனையோ விபத்துகள், ஆபத்துகள், கோரமான செய்திகள், அழிவுகளை பார்க்கிறோம். எத்தனையோ வியாதிகள், எங்கு பார்த்தாலும் அதிகமான கேன்சர் வியாதிகள், சுகர் நிமித்தம் ஏராளமான ஜனங்கள், தைராய்டு போன்ற கட்டிகளினால் ஏராளமான ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்ப உலகத்திற்குள் சென்று விட்டு சுகபத்திரமாய் நாம் திரும்பி வந்திருப்பது அவருடைய பெரிய கிருபை. இந்த நாளில் அவருடைய சமூகத்துல இந்த கிருபையை தியானித்துக் கொண்டிருப்பது ஆண்டவர் நமக்கு தந்த உன்னதமான ஒரு பாக்கியம். அல்லேலூயா. அதாவது கர்த்தரின் சமூகத்து ஆலயத்திலே கிருபையை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுதான் ஆச்சரியமாய் நம்மை நடத்திருக்கிறது. இத்தனை அழிவுகள், விபத்துகள், சத்துரு நமக்கு கொண்டு வந்த ஏராளமான திட்டங்கள், இதையெல்லாம் உடைத்து கர்த்தர் அவருடைய சமூகத்தில் இன்று நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒன்றும் இல்லை, அவருடைய கிருபை தான். எதுவும் நம்மை காப்பாற்றவில்லை, எல்லாம் அவருடைய கிருபை. ஏதோ புலம்பலை இறைவனை சொல்லுகிறார், நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபை. நோவாவுக்கு எப்படி கண்கள் கிருபை கிடைத்ததோ கர்த்தருடைய கண்கள்ல அவ்விதமாய் அழிவுகளில் இருந்து கிருபையாய் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆதியாகமம் 39:21 வசனம். 39:21 வசனம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தார். பாருங்கள், யோசேப்போடே கர்த்தர் இருந்தார், அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்கள், ஒரு அடிமையாய் இங்கு வந்து விற்கப்பட்டார். இந்த பட்டணத்திற்குள் வந்து எகிப்திற்கு வந்து அடிமையா இருக்கிறார். எல்லாருக்கும் என்ன தெரியும்? யோசேப்பு ஒரு அடிமை. ஆனால் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் அவன் அடிமை இல்ல, அந்த பட்டணத்தை ஆள போகிற ஒரு மனுஷன், அந்த பட்டணத்தில் உயர்ந்த தலைவன் என்று ஆண்டவருக்கு தான் தெரியும். எகிப்து பட்டணம் எப்படிப்பட்டது, ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், அங்கு எப்படி வாழ வேண்டும், அந்த பழக்க வழக்கம் என்ன, சிறைச்சாலையில் ஆண்டவர் வைத்து பழக்குவிக்கிறார். சிறைச்சாலை எதுக்கு? எல்லாம் உபத்திரம் என்று நினைக்கலாம். உபத்திரம் இல்ல, கர்த்தர் பயிற்றுவிக்கிறார். அங்கிருந்து எகிப்தை பார்க்கிறார். அங்க இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அறிந்து கொள்ளுகிறார். அநேக பிரச்சனைகள் வருகிறது, விசாரணைக்கு எல்லா காரியங்களையும் பார்க்கிறார். என்னென்ன பழக்கங்கள் எல்லாம் கற்றுக்கொள்கிறார். எகிப்தினுடைய எல்லா தந்திரங்களும் எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் உயர்த்துகிறார் அதே இடத்துல. அதான் வசனம் சொல்கிறது, அவன் மேல் தேவ கிருபை இருந்தது. கர்த்தர் அவனோடு இருந்தார், கிருபை அவன் மேல் இருந்தது. அதுதான் நான் நடத்துகிற உன்னதமான ஒரு வாக்கியமாயிருக்கு. எல்லாருக்கும் அது சிறையா இருக்கு. ஒரு உபத்திரவம் சிறைச்சாலையில யோசேப்பை அடைத்தார் இல்ல, கர்த்தருடைய கிருபை அவன் மேல் இருந்தது, அவன் அங்க பயிற்றுவிக்கப்பட்டான். நமக்கும் அதே போல சிறை வாழ்க்கை அநேக காரியங்களை கடந்து வரலாம். கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு நம்மை உருவாக்குகிறார். ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நம்மை உருவாக்குகிறார். ஒரு அடிமையாக இருந்து நொறுக்கப்பட்டால் தான் ராஜாவுடைய சமூகத்தில் அவர் கம்பீரமாய் உட்கார முடியும். அதன் பிறகு நீங்க சிறைச்சாலை அவர் அடிமையாக உட்கார செய்து அதுக்கு பின் அங்க அந்த சிறைச்சாலை அதிகாரத்தை தயவு கிடைக்கிறது, ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி கிருபை செய்கிறார். இப்படிதான் அவர் உருவாக்குவார். நேரம் காலை 6 மணி. கர்த்தர் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். புலம்பல் 3:32. The will show compassion, so great is his unfailing love. Lamentations 3:32. செந்தில்குமார் என்று ஒரு மனிதர் இருந்தார், ஒரு வாலிபர். அவர்களுடைய ஏழ்மையான ஒரு குடும்பம், கஷ்டப்பட்டு தினந்தோறும் அந்த தாயார் அவர்களை வளர்த்து கொண்டு வந்தார்கள். ரேஷன் கடையிலே அவர்கள் வாங்கி இந்த சமையலை செய்வார்கள். அதே போல வாங்குகிற அந்த ரேஷன் பொருளிலும் கூட ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு ஆலயத்தில் கொண்டு வைப்பார்கள். ஊழியத்திற்கு, அது ஊழியருக்கு என்று சொல்லி கர்த்தருக்கு கொடுப்பதிலே அவ்வளவா இந்த தாயார் மிகுந்த ஒரு எண்ணம் கொண்டவர்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கிருபை அதிகமாய் தேடினவர்கள். இந்த பையனும் பாருங்கள், அவருக்கு படிப்பில ஞானத்திலே குறைந்தவன். எப்படியோ பள்ளிக்கூடத்தை முடித்தான். அதற்கு பின்பதாக கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேரும்படிக்கு அவனுக்கு ஒரு கிருபை சேர்ந்து விட்டான். அவர்கள் கடினமாக இருந்த பாடங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு படித்தான். படிப்பை முடிக்கிறான், கல்லூரி படிப்பை நிறைவு செய்கிறான். அவனுடைய படிப்பின் நிறைவுல 5 அரியர் அவனுக்கு இருந்தது. படிப்பை முடித்து விட ஒரு வேலைக்கு போக வேண்டும், ஆனால் 5 அரியர் இருக்கிறது. அதை அடுத்த வருடத்தில் நிறைவு செய்யும்படி காத்திருக்கிறான். இந்த நேரத்தில் உயர்ந்த ஒரு
கம்பெனியிலிருந்து அவனுக்கு வேலை வாய்ப்புக்காக ஒரு நோட்டீஸை அவன் பார்க்கிறான். கெமிஸ்ட்ரி படித்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி, வெளிநாடுகளுக்கு அவர்கள் போகலாம், அங்கும் நிறைய சம்பாதிக்கலாம் என்கிற ஒரு அறிவிப்பை பார்க்கிறான். பாருங்கள், நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷர், ஆனால் 5 அரியர் என்ன செய்வது என்று தெரியவில்லை. பாருங்கள், ஜெபத்தோடு போய்விடலாம் என்று அதிகமாய் ஜெபித்தான். இன்டர்வியூல எல்லாரும் தங்களுடைய சர்டிபிகேட்டை கொண்டு போனார்கள். இவன் சர்டிபிகேட்டுக்கு மேலே புதிய ஏற்பாட்டை வைத்திருந்தானாம். எது கையிலே கொண்டு அப்படியே இன்டர்வியூக்கு போகிறான். உள்ளே போகிறதும் அவர்கள் அமர்ந்திருந்தவர்கள் பார்த்தார்கள். அவனை தனியா கேட்டார்கள், நீ ஜெபிக்கிறவனா, கிறிஸ்தவனா, ஆலயத்துக்கு போகிறவனா என்று. ஆமாயா என்று சொன்னான். நீ போய்விட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டார்கள். ஒன்றும் புரியவில்லை. எல்லாருக்கும் கேள்வியை கேட்டார்கள், சர்டிபிகேட் எல்லாம் பார்த்தார்கள். இவனிடத்துல போயிட்டு வா என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். வருத்தத்தோடு வீட்டுக்கு வந்து அமர்ந்தான். 6வது நாள் அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. இந்த தேதியில நீ வந்து உன்னுடைய வேலையை நீ பெற்றுக்கொள்ளலாம், உடனே நீ வெளிநாட்டில் இந்த தேதியில கிளம்ப வேண்டும், அது முழு பொறுப்பு எங்களுடைய அலுவலகத்திலிருந்து உனக்கு. நீ போய் அங்கே ட்ரைனிங்ஸ் எடுத்துவிட்டு திரும்பி இங்க வந்து இவ்வளவு நல்ல உயர்ந்த சம்பளத்துல நீ பணி செய்யலாம் என்று. பாருங்கள், இந்த நாளிலும் அவர் பெரிய ஒரு பங்களா கட்டி ஆசீர்வாதமா இருக்கிறார். கிருபையுள்ள ஒரு சாட்சி. பாருங்க, அநேகரை இப்படி பார்க்கலாம். ஒவ்வொரு போகிற இடத்திலும் மனுஷர்கள் கண்கள்ல தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். 117ஆம் சங்கீதத்துல 2வது வசனம், 2 வசனங்கள். 2வது வசனத்துல அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது, கிருபையும் என்றென்றைக்கும் உள்ளது. அந்த கிருபை பெரியது. அதே போல ஒரு வாலிபர் பாருங்கள், இன்டர்வியூக்காக புறப்பட்டு ஆயுதம் செய்தார். உயர்ந்த ஒரு கல்லூரியில மேல் படிப்புக்காக காத்திருந்தார். யாருக்கும் இடம் கிடைக்காத இடத்துல அவருக்கு இடம் கிடைத்த ஒரு அப்ளிகேஷன்ல செலக்ட் ஆனது. உள்ளே சென்றார். அதே போல இன்டர்வியூக்கு போகக்கூடிய தருணம், எல்லாரும் தங்களுடைய பலத்தை நம்பினார்கள், படிப்பை நம்பினார்கள். ஆனால் இந்த வாலிபரோ கிருபையை நம்பினார். நம்மேல் வைத்த கிருபை பெரியது பாருங்கள், அதை நம்பி போனார். எல்லாரிடத்திலும் பயங்கரமான கேள்விகளை கேட்டார்கள். எல்லாரும் கேள்விக்கு பதில் சொல்லவில்லையே, என்ன செய்ய, எடுப்பார்கள் எடுக்க மாட்டார்கள், எல்லாருக்கும் குழப்பம். இந்த மனுஷன் கிருபையை விசுவாசித்துக் கொண்டே உள்ளே போனார். கர்த்தர் போகிற போது ஒரு வார்த்தையை கொடுத்தார். முகத்தின் ஒளியே மேல் பிரகாசிக்க பண்ணும் என்கிற தாவீதின் அந்த வார்த்தையை அதிகமாய் சொன்னார். உள்ளே போய் இன்டர்வியூக்கு அமர்ந்திருக்கிறார். இவர் சிரித்த முகத்தோடு. அது அமர்ந்திருந்த எல்லாரும் கேட்டாங்க, முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கிறது, சிரிப்பதா இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி போய் வாருங்கள். ஒரு கேள்வியும் இல்லை, முகம் சிரிப்பா இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம், போய் வாருங்கள், அவ்வளவுதான். எல்லாருக்கும் கேள்வி. அந்த வாலிபன் கிருபையை நம்பினபடியால் கர்த்தர் அவன் மேல் வைத்த கிருபை பெரியது. முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணினார். அவர் முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணி அவருடைய கிருபை நம்மேல் இருக்கிற போது உலகத்தின் ஜனங்களுடைய கண்களில் கிருபை கிடைக்கும். அதிகமாய் வளர்ந்து கொண்டே போகும்படி ஆண்டவர் கிருபை தருவார். கடைசி ஒரு வார்த்தை, 86ஆம் சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 86 13வது வசனம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. அவர் பாராட்டின கிருபை அது பெரியது. அவர் கிருபை மேலான கிருபை. நம்ம மேல இவ்வளவாய் நடத்தி ஆண்டவர் நடத்தி இருக்கிற அந்த உன்னதமான கிருபை பெரியது. இதிலே வளர்ந்தேறும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நிறைவாய் தந்து செய்கிற வேலைகளில நம்ம செய்கிற ஒவ்வொரு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வளர்ந்தேறும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த கிருபைக்காய் நம்ம அவருடைய சமூகத்துல ஜெபிக்கலாம். நம்ம அப்படி இருந்த இடங்கள் எழுந்து நிற்போம். அவருடைய சமூகத்துல, தேவனே, எங்களை வளரச் செய்கிற, எங்களை செழிக்க செய்கிற இந்த கிருபை, எங்கள் சிறுமையை மாற்றுகிற இந்த கிருபை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையின் ஆவியினால் நிரப்புவீராக. கிருபையின் ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் மூடட்டும் என்று கேட்போம் தாகத்தோடு. ஆண்டவர், இந்த கிருபையை விட்டு விடாதிருங்கள், இந்த கிருபையை இழந்து விடாதிருங்கள். ஆண்டவர், இந்த கிருபை அதிகமாய் வேண்டும். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற, எங்களை நடத்துகிற கிருபை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்போம். கர்த்தர் கிருபையால் உன்னை நடத்துவாராக என்ற வார்த்தைப்படி ஆண்டவர், இந்த கிருபை எங்களுக்கு அதிகமாய் வேண்டும். எங்களை வழி நடத்துகிற தேவ கிருபை அதிகமாய் வேண்டும். கிருபையின் ஆவி ஊற்றப்படட்டும் என்று கேட்போம் தாகத்தோடு. ஆண்டவரே, கிருபையை தாரும், ஆண்டவரே கிருபையை தாரும், ஒரு கிருபையை தாரும், எங்கள் மீது கிருபையாயிருப்பீராக, பாவியாக எங்கள் மேல் கிருபையாயிருப்பீராக என்று கேட்போம். ஆண்டவரே, கிருபையாயிருங்க. நாங்கள் தகுதியற்றவர்கள், எங்களை வளரச் செய்கிற, எங்களை உயர்த்துகிற கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும். உமது கிருபை எங்கள் மேல இருக்கட்டும், எங்கள் தலை மேல் உமது கிருபை இருக்கட்டும், எங்கள் எல்லாருடைய குடும்பத்தின் மேல் உமது கிருபை இருக்கட்டும். பார்க்கிறவர்கள் கண்களில் தயவு கிடைக்கத்தக்கதாக நாங்கள் இன்னும் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு செல்லும்படி ஆண்டவரே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. யோசேப்பின் மேல் அந்த கிருபை இருந்தது.
இருந்தது. ஆண்டவர் அதே போல எங்கள் மேல கிருபை இருக்கட்டும். சிறைச்சாலையில் காரனுடைய கண்களில் தயவு கிடைக்கும் கிருபை செய்து உயர்த்தி வைத்தீரே, அந்த கிருபை எல்லார் மேலும் இருக்கட்டும். எல்லார் மேலும் அது கிருபை இருப்பதாக. ஒவ்வொரு மீதும் அது கிருபை அமரட்டும். கிருபை ஆவி ஒவ்வொரு மீதும் ஊற்றப்படட்டும். நிறைவான கிருபை ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய ஆண்டவரே, இது கிருபையாய் இருப்பீராக. எங்கள் மீது நிறைவாய் இருக்கிற தேவன், அதுவரை கிருபையாய் இருங்க. ஆலயத்தில் வந்து உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து இந்த கிருபையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்க, இந்த கிருபையை குறித்து காத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு மீது கிருபையாய் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, எங்களுடைய நீதி அல்ல, எங்களுடைய ஆண்டவரே உத்தமம் அல்ல, எங்களுடைய வார்த்தைகள் அல்ல, எங்களுடைய செம்மையானவைகள் அல்ல, எங்களுடைய முயற்சிகள் அல்ல, எல்லாம் நீர் ஆண்டவரே. உமது கிருபைதான் மேலானது. உமது கிருபைதான் எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து கொண்டிருக்கிறது. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உமது கிருபையால் எங்களை நடத்துங்க. உமது கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. நாங்கள் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை. எத்தனை அழிவின் பாதைகள், எத்தனை அக்கினி ஊடாய் கடந்து வந்தோம், எத்தனை அழிவின் பாதையில கார் இருளுக்குள்ள நாங்கள் நடந்து வந்தோம். அழிந்து போகாமல் காத்துற தேவ கிருபை, அந்த கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஆபத்து நாட்களில் எங்களை காத்துக் கொள்கிற அந்த கிருபை எங்களுக்கு அதிகமாக வேண்டும். அன்றைய தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக. தேவ கிருபை அவனோடு இருந்தது என்று அவன் கொம்பு உயர்ந்தது என்று பார்க்கிறோமே, அந்த கிருபையால் நிரப்புங்க. எங்களை ஆசீர்வதிக்கிற, எங்களை உயர்த்துகிற கிருபை, எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கிற கிருபை, ஜீவனோடு தப்பப்படுகிற கிருபை, அழிவிலிருந்து எங்களை காத்துக் கொள்கிற கிருபை நோவாவின் மேல் இருந்தது. அந்த கிருபை எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். எல்லார் மேலும் கிருபை ஏற்பட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு மீது தேவ கரம் அமரட்டும். கிருபை நாங்கள் ஊற்றப்படுவதாக. அழிவுக்கு என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்ட அந்த நாட்களில் கூட நோவாவுக்கு மாத்திரம், அவனுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் கிருபை கிடைத்தது. அதே போல இந்த நாட்களில் சமூகத்தில் காத்திருக்கிற எங்கள் மேல தேவ கிருபை இருக்கட்டும். எங்கள் அழிவிலிருந்து காத்துக் கொள்வீராக, ஒவ்வொருத்தரவிலிருந்து காத்துக் கொள்வீராக, ஆபத்துகளிலிருந்து காத்துக் கொள்கிற தேவ கிருபை எல்லார் மேலும் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குகிற, ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றுகிற தேவ கிருபை எங்களுக்காக, எங்கள் வேலை ஸ்தலத்தில் நின்று செயல்படுகிற, எங்கள் தொழில் ஸ்தலத்தில் நின்று எங்களுக்காக செய்கிற தேவ கிருபை அதிகமாய் உண்டாய் இருக்கட்டும். எங்கள் காரியங்களை ஆசீர்வதிங்க. வர்த்திக்கப்படுகிற தேவ கிருபை, பெருகச் செய்கிற தேவ கிருபை அதிகமாய் ஊற்றப்படட்டும். அதிகமான கிருபை, பெரிதான கிருபை, நிறைவான கிருபை, உன்னதத்திலிருந்து வருகிற கிருபையின் ஆவி எல்லார் மேலும் ஊற்றப்படட்டும். எனவே தாவீது குடும்பத்தார் மேலும், எருசலேமின் குடிகள் மேலும் என் கிருபையின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, ஊற்றுவீராக. எங்கள் ஒவ்வொரு மீதும் அது கிருபை இருக்கட்டும். அதிகமான கிருபை, ஆளுகை செய்கிற தேவ கிருபை ஒவ்வொரு மீதும் நிரப்பட்டும். எல்லாருக்கும் அவருடைய கிருபையை நிரப்பி வழி நடத்துங்கப்பா. பூரண கிருபை எங்கள் மேல பெருகட்டும், பூரண கிருபை எங்கள் மேல பெருகட்டும் என்று கேட்போம். ஆண்டவரே, தேவ தயவு எங்களுக்கு அதிகமாக வேண்டும். என் கிருபை உள்ளவர், என் கிருபை நிறைந்தவர். ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. எங்கள் குடும்ப வாழ்க்கையில நாங்கள் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு, நாங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு கிருபை வேண்டுமே. ஆண்டவரே, கிருபையால் நிரப்புங்க. அநேக தேவைகள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு, சத்துருக்கள் விரோதமாய் செய்கிற அநேக முயற்சிகள் உண்டு. அது செயலிழந்து போகத்தக்கதாய் ஆண்டவரே தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தரை நம்பிக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது என்று வார்த்தையின்படி ஆண்டவரே கிருபையால் நிரப்பும் என்று கேட்போம். ஆண்டவரே, கிருபை நிரப்பட்டும். எங்கள் ஒவ்வொரு சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் குடும்பத்தை வேலையடைங்க, கிருபையால் எங்களை வேலையடைங்க. உபத்திரவங்கள் எங்களை அணுகாதபடிக்கு, சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே சத்துருவின் செயல்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம். இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி எங்களை கிருபையால் திருப்தியாக்குகிறவர், திருப்தியாக்குவீராக. கிருபை திருப்தியாகட்டும். ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவரே, சமாதானமா இருக்கட்டும். நிறைவான வாழ்வை நாங்கள் உலகத்தில் வாழ தேவ கிருபை அதிகமாக வேண்டும். ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதித்துள்ளுங்க. ஆண்டவரே, வியாதிகள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, அநேக குறைவுகள் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே காணுகிற அந்த வாழ்க்கை நிறைவாய் மாறட்டும், சந்தோஷமாய் மாறட்டும், அதெல்லாம் அதிசயமாய் மாறட்டும். வல்லமை உள்ள அந்த கிருபை எல்லாரும் மேல ஊற்றப்படட்டும். கிருபை ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்வையும் மாற்றுவீராக. இதோ புதிதாக்குகிற கர்த்தர் தேவ கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்கிற தேவன் புதிய காரியங்களை செய்துள்ளுங்க. வாழ்க்கை அதிசயங்களை காணப்படுங்க, நன்மையான ஈவுகளை காணப்படுங்க. இந்த கிருபை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்து பெருகட்டும். நன்மையான ஈவுகளை காணப்படி கிருபை செய்யுங்க. பரத்தது நன்மை நாவி, கிருபை நாவி எல்லாருமே ஊற்றப்பட்டு இருக்கட்டும், எல்லாருமே நிறைவே ஊற்றப்பட்டு இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களை ஆளுகை செய்வீராக. சகல நன்மைகளை அவர் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கிருபைங்க. அதி சீக்கிரத்தில் ஆண்டவரே ஒரு காரியங்களில் உபத்திரவங்களுக்கு முடிவை கண்டு அதி சீக்கிரமாய் நன்மையை நாங்கள் சுதந்திரிக்க கிருபை செய்கிறதற்காக நன்றி. அந்த கிருபை எங்களுக்காக எல்லாத்தையும் செய்கிறதற்காக நன்றி. நீதிமானை மாற்றுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை செழிக்க செய்கிற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் மீது கிருபையா இருந்ததற்காக நன்றி. எங்கள் மீது கிருபை வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பம் மீது கிருபை வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபைகளுக்கு வேண்டும். இன்னும் பூரணமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. வார்த்தை தொடர்ந்து எங்கள் மத்தியில் வெளிப்பட்டு ஒவ்வொரு நாளும் வழி நடத்தட்டும். இன்னும் நாங்கள் பலன் கொள்ள, இன்னும் நாங்கள் வழி நடத்தப்பட கிருபை செய்யுங்க. வழி நடத்துகிற தெய்வ கிருபை எல்லாரையும் ஆளுகை செய்யட்டும். தெய்வ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை
செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறாண்டவரே, நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்தி வெறுமையாக அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் பணிகள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதம் தாங்க. நன்மையால் நிரப்புங்க. தொடர்ந்து எங்கள் வாழ்வை செழிக்க செய்து கிருபையால் நிரப்பி வழி நடத்துங்க. ஆலயத்தின் பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் பணிகளில் கர்த்தர் பாதுகாவலை கொடுத்து தேவைகளை சந்தித்து அதிசயமாக கர்த்தர் வழி நடத்துங்க. நீங்க எங்களோடு கூட இருக்கட்டும். கிருபையாய் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.